கும்பராசியை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய வரம் கிடைக்கும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு 6இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் மிகவும் வலுவாக 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் இணைகிறார். சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிரன் இணைவதால் கும்பராசிக்காரர்களை தொட்டவன் உறுதியாகவே கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் இந்த இணைவு தேவகுருவும் அசுரகுருவும் இணைவதால் ஏற்பட போகிறது. எனவே உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிரமத்தை ஏற்படுத்திவிட வேண்டும். கும்பராசிக்காரரை வாழ்வில் இருந்து பல சிரமத்தை நீக்காமல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை வேலையை விட்டு துரத்திவிட வேண்டும். அவருக்கு பொருளாதார நெருக்கடி கொடுக்க வேண்டும் என கங்கணம் கட்டி யார் தெரிந்தாலும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தொட்டவன் கெட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் இந்த இணைவு ஏற்பட்டிருப்பதால் பல நெருக்கடிகள் விலகுகிறது. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் குரு தங்களது சப்தம பார்வையை விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு அலைச்சல் சிரமம் விலகுவதோடு ஆரோக்கிய தொல்லைகளும் நெருக்கடிகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகின்றனர். அதோடு மட்டுமல்லாது எதை செய்ய நினைத்தாலும் அதை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் வலுவாக உண்டு. இயற்கையிலே சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் இணைவு முரண்பாடான சேர்க்கையாக பார்க்கப்பட்டாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல லாபத்தையும் திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதால் பல வகையான சிக்கல்களும் நெருக்கடிகளும் நீங்கி சிறப்பான வளர்ச்சி காண்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரன் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமையும் ஆற்றலும் படைத்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் குருவுடன் இணைந்து மிக வலுவாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதால் நிச்சயமாக பொன்பொருள் சேர்க்கை செல்வ செழிப்பிற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். பல வகையில் இருக்கும் சிரமங்கள் விலகுவதோடு மனித வாழ்வில் மகிழ்ச்சி மனநிறைவு தாராளமாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பல தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. குரு மற்றும் சுக்கிரன் மிக வலுவாக சப்தம பார்வையை 12ஆம் இடத்தில் செலுத்தக்கூடிய வேளையில் பாதசனியாக இருக்கும் சனியின் மீது இந்த பார்வை பதிவதால் சனியின் பாதிப்புகளும் விலகுகிறது. எனவே பல வகையிலான பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றம் உங்களை தேடி வரப்போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் முற்றிலுமாக இந்த தருணத்தில் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் பல பிரச்சனைகள் விலகுவது சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பல நிகழ்வுகள் இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. 6இல் குரு இருப்பதால் பகை உணர்ச்சி கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அவருடன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான சுக்கிரனும் இணைந்திருப்பது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் மற்றும் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் திருப்திகரமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் சுக்கிரன் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உத்தியோக ரீதியாக விரும்பிய மாறுதல் சிறப்பாக கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நம்பிக்கையுடன் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை உற்சாகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வாங்கக்கூடிய அல்லது விற்க
எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகரமாக பல நல்ல மாற்றங்களை 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உங்களது தேவைகள் அனைத்தும் உறுதியாகவே இந்த தருணத்தில் பூர்த்தியாகுவதோடு தெய்வத்தின் அருள் அனுகூலமாக இருப்பதால் பல நல்ல மாற்றங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. உற்சாகத்துடன் பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஏன் எதற்கு என்று தெரியாத பல நெருக்கடிகள் விலகுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் மிகவும் வலுவாக ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். பல வகையான சிக்கல்களை முற்றிலுமாக விலகி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் பெண்மணிகள் சந்திக்க முடியும். பெண்மணிகளுக்கு சுபகாரியங்கள் இனிமையாக கைகூடும். பெண்மணிகள் நினைப்பதை விட விரைவாகவும் துரிதமாகவும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பெண்மணிகள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் சிறப்பான வளர்ச்சி சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. பெண்மணிகளுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய மனநிலையில் சிறப்பான மாற்றம் உண்டு. அவர்கள் இந்த தருணத்தில் கெட்டுவிடுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. கும்பராசிக்கார பெண்மணிகளை தொட்டவன் உறுதியாகவே கேட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் குரு மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக ஏற்பட போகிறது. உங்களுடைய வாழ்வில் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான தருணம் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே சனி பகவான் மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். குறிப்பாக தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கும் பல நெருக்கடிகள் விலகும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே உண்டு. உயர் அதிகாரிகளின் ஆதரவு விரைவாக அமைவதோடு வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உங்களுக்கு ஆசான்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக மேம்படுத்திக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வராகியம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வராகியம்மனை வழிபாடு செய்வதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து பல தடைகள் விலகுவதோடு வராகியம்மனின் அருளால் வரம் நிறைவாக கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு